ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா நிறைய மாசான கிளாஸான வில்லன்கள் இருப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி வில்லன்னு பார்க்க போகிறோம்னா, நம்ம படத்தில் வந்து ஹீரோவாக இருக்கிற ஹீரோவுடைய தம்பி இல்லைனா அண்ணன் அவங்களே பார்த்தோம்னா வில்லனாக மாறி அவங்க 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற கதையை தான் வந்து படமாக இருக்கும். அந்த மாதிரி சில முக்கியமான படங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து திமிரு பிடிச்சவன். திமிரு பிடிச்சவன் யார் ஆக்டர்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் ஆண்டனி சார். இந்த படத்தில் பார்த்தோம்னா அவர் தம்பி வந்து ஒரு தவறான செயலில் ஈடுபட்டு இருப்பார். இந்த தவறான செயலில் ஈடுபட்டனாலே நம்ம அண்ணனே வந்து விஜய் ஆண்டனி சாரே வந்து அவரை போடுற மாதிரி நிலைமையாக இருக்கும். அதில் வந்து இவரே வந்து கொண்டிருப்பார். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற படம் பேர் சிங்கம் புலி. இந்த படத்தில் யார் ஆக்டர்னால் நம்ம ஜீவா சார். அவரே வந்து டபுள் கேரக்டர் நடிச்சிருப்பார். அவரே அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிடுவார். ஆனால் அந்த பொண்ணை சூசைட் பண்ணிக்கும் கடைசியில். அது அவங்க அண்ணனான ஜீவாவுக்கு தெரிஞ்சு அவங்க தம்பி எப்படி கொள்கிறாருன்றது தான் ஃபுல் படமாகவே போவோம். நம்ம மூணாவது பார்க்க படம் பேர் 24. இந்த படத்தில் வந்து நம்ம ஆக்டர் சூர்யா சார் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். இதில் வந்து 3 கேரக்டர் அவர் நடிச்சிருப்பார். அது வந்து ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ண ஒரு படம். அதில் வந்து சூர்யா வந்து ஒரு டைம் ட்ராவல் வாட்ச் வந்து ஒரு கண்டுபிடிப்பார். அந்த டைம் ட்ராவல் வாட்சை அவங்க அண்ணனாக இருக்கிற இன்னொரு சூர்யா வந்து அதை அடையணும்னு நினைப்பார். அதை அடையிறதுக்கு அவர் சொந்த தம்பின்னு கூட பார்க்காம அவரை போட்டு தள்ளிடுவார். தம்பி பொண்டாட்டி, தம்பி மயன், இப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ள முயற்சி பண்ணுவார். ஆனால் தம்பி பொண்டாட்டியும் மட்டும் தான் கடைசியாக போடுவார். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து வாலி. இந்த வாலி படம் வந்து நம்ம எல்லாருமே கேடிவியில் பார்த்துருப்போம். இல்லை, நாங்கள் சன் டிவிலையும் பார்த்துருக்கோம். வந்து நம்ம ஆக்டர்ஸ் அஜித் சார் நடித்த படம். அஜித் சார் டபுள் ரோலில் நடிச்சிருப்பார். ஆமாம். ஆனால் ஹீரோனி பார்த்தோம்னா சிங்கிள் தான், நம்ம சிம்ரன் மேடம் தான். இது வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பேஸ்டு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேமிலி பேஸ் பண்ண ஸ்டோரி தான். ஆனால் இது எப்படி சொல்கிறது, இதில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, தம்பி கல்யாணம் பண்ண பொண்ணை அண்ணன் ஆசைப்படுவார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அண்ணனான அஜித் வந்து அவர் சிம்ரன் மேலே ஆசைப்படுவார். அதுக்காக ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுவாப்புல. சிம்ரன் வந்து அவங்க தம்பியான அஜித் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவர் அண்ணனா நம்பவே மாட்டார். சந்தேகப்படாமல் அவள் சிம்ரன்ட்டையும் வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். கடைசியில் கிளைமேக்ஸில் இந்த விஷயம் வந்து தம்பி புரிஞ்சுக்கிடுவார். அப்போ அவர் 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற ஃபைட்டில் ஒரு யதார்த்தமாகவே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் அண்ணன் இறந்து போயிடுவார். அடுத்து நம்ம 5வது பார்க்குற படம் பேர் பாயும் புலி. இந்த படத்தில் நம்ம யாரையும் நடிச்சிருப்பா, நம்ம ஹாலிவுட் படத்தில் நிறைய பார்த்துருக்கோம். அனகொண்டா அப்படின்னா அப்போல்லாம் வேணாடா விட்ற பாவம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நம்ம 5வது பார்க்க படம் பேர் பாயும் புலி. இந்த படத்தில் நம்ம விஷால் சார் தான் நடிச்சிருப்பாங்க. விஷால் சாருக்கு ஜோடியாக வந்து நம்ம காஜல் கருவார் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம விஷால் சாருக்கு அண்ணனா வந்து நம்ம சமுத்திரக்கனி சார் தான் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் என்ன ஒரு கான்செப்ட்னா, நம்ம சமுத்திரக்கனி சார் அண்ணன் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். ஃபஸ்ட் டைம் அரசியலில் நிற்கும் போது தோற்று போயிடுவார் எலெக்ஷனில். அந்த எலெக்ஷனை தோற்ற இதுவில் நம்ம பெரிய அரசியல்வாதி ஆகியே ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற வரியில் நிறைய பேரை ஏமாற்றி சம்பாதிப்பார். நிறைய பிஸ்னஸ் மேனை தான் டார்கெட்டாக வச்சு கொலை பண்ணுவார். இதெல்லாம் வந்து அவங்க தம்பியாக நடிக்கிற விஷால் வந்து போலீஸாக தான் இருப்பார். ஆனால் அது அவங்க அண்ணன் தான் பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் வள வச்சு தேடிக்கிட்டே இருப்பார். ஆமாம், தனிப்படை வச்சு தேடிக்கிட்டே இருப்பாப்புல. தனிப்படை வச்சு வீட்டை தேடி இருக்கணும். ஆனால் என்ன இதுன்னா, ஆனால் அந்த அவரை பிடிக்கிறதுக்கு அவர்கிட்டே ஐடியாலாம் கேட்பாரு. அதுதான் சூப்பராக இருக்கும். உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும், நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. ஆனால் எப்போ கடைசியில் நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து அவர் மிரட்டி காசு வாங்குறாரோ, இப்போ யதார்த்தமாக அவர் மாட்டிப்பார். அப்போ அது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்க அப்பாவை கொல்றதுக்கு டைப் பண்ணும்போது விஷாலுக்கும் தெரிஞ்சிடும். அதில்
வெளியே கொன்னா தப்பாயிடுமே சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே 2 பேரும் சண்டை போட்டு சமுத்திரக்கனியை போட்டுருவாப்புல. இப்போ நம்ம 6வது பார்க்க போகிற படம் பேர் நானே வருவேன். இந்த படத்தில் நானே வருவேன் தான் நானும் வந்தேன். இந்த படத்தில் யார் நடித்தாருன்னா நம்ம தனுஷ் சார் தான். இவர் டபுள் கேரக்டர் நடிச்சிருப்பார். நம்ம அண்ணன் தான் வந்து யார் செல்வராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு சைக்கோவாக நடிச்சிருப்பார் ஒரு கேரக்டரு. அது அண்ணனா தம்பி அது. இதில் அண்ணனாக இருக்கிற தனுஷ் தான் சைக்கோவாக நடிச்சிருப்பார். தம்பி வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து தம்பி ஃபேமிலியை மட்டும்தான் காமிப்பாங்க. தம்பி ஃபேமிலிக்கு தம்பியாக நடிக்கிற ஒரு தனுஷுக்கு வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கும். அந்த பேய் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்கோவாக இருந்த தனுஷோட ஒரு பையனாக தான் இருப்பான். இது அதுதான் இன்டர்வலில் அதை ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் தனுஷோட பையனை கொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தனுஷாக தான் இருப்பார். பட் அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து கொண்டு இருப்பார். மீதி இருக்கிறது அவங்க இன்னும் ஒரே ஒரு பையன் மட்டும்தான். அந்த ஒரு பையனை காப்பாற்றுறதுக்காக தம்பியான தனுஷ் வந்து காப்பாற்ற வருவார். காப்பாற்ற வரும்போது சைக்கோவான தனுஷை கொன்றுவாங்க. அந்த அளவு படம் முடியுது. இதே மாதிரி அண்ணன் தம்பி கான்செப்டில் வந்த படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நாங்கள் உங்கள் விகே வித் ஏகே. வா சப்ஸ்கிரைப் பண்ணு வா வந்து தொலைய மாட்டேங்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.